Hi all, welcome to my channel Science Scribbling Diaries. In this video, நம்ம கலர் கோலமாவை எப்படி வந்து ஸ்டோர் பண்ணலாம், அதில் என்னெல்லாம் பண்ணால் இன்னும் அழகாக பிரைட்டாக தெரியும் அப்படின்னு டிப்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மார்கழி மாதம் வந்தாலே வந்து கோலம் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அந்த கோலத்துக்கே வந்து அழகு சேர்க்குறது வந்துட்டு இந்த கலர் மாவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இயருக்கு வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த கலர்ஸ் வந்து பேசிக்காக ஒரு 12 கலர்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் வாங்கியிருந்த கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாகவே தான் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணினேன், இதை வந்து வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா வந்து எப்பவுமே கலர் மாவை வந்து நம்ம கலந்ததுக்கப்புறம் நம்ம வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் டல்லாக சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா, அது குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் லைட் ஆக தான் செய்யும். ஸோ வெயிலில் டைரெக்டாக காய வைக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் அப்படி இல்லைன்னா ஃபேன் கீழே காய வச்சாலே போதும், நமக்கு சூப்பராக கிடச்சிடும். நான் வந்து இந்த மாதிரி வீட்டிலே வந்து ரூமில் வந்து பேப்பர்ஸ் வச்சு தான் வந்து எல்லாமே வந்து காய வச்சுருந்தேன். நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் காய வச்சுருந்தா கூட போதும், உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து செட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் தான் வந்து மாவை ஃபஸ்ட் டைம் வந்து மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு 1 hour வந்து ஃபேன் கீழே வச்சா போதும். ஃபேனை வந்து ஃபுல் ஸ்பீடில் வைக்க வேண்டாம், ஒரு 2-3 அந்த மாதிரி மீடியம் ஸ்பீடில் வைங்க. ஸோ 15 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் அது லைட்டாக வந்து திரும்பவும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கனாலே போதும், நமக்கு வந்து கலர் வந்து டல் ஆகாமையே வந்து கிடச்சிடும். டிப் நம்பர் 2, நம்ம வந்து எப்போவுமே கலர் கோலப்பொடியை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஒவ்வொரு கலருக்கும் ஒரு பாக்ஸ் தேடி போக வேண்டாம். அதுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வாங்கிட்டோன்னா வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இதை வந்து ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் வந்து வாஷ் பண்ணது ரொம்பவே அழுக்காயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி ரீஃபில் பண்ணும்போது அகெயின் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி அந்த டைம் வந்துடுச்சு, நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இது கூட நான் வந்து டைரெக்டாக வந்து வெயிலில் வைக்க மாட்டேன். ஏன்னா பிளாஸ்டிக் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு வெயிலில் காமிக்காமல் இருக்குமோ அந்த அளவுக்கு அதோட குவாலிட்டி அப்படியே ரீட்டைன் ஆகும். நீங்கள் அடிக்கடி வாஷ் பண்ணி வெயிலில் வைக்கும்போது அதோட குவாலிட்டி வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும், ஈஸியாக வந்து உடைய ஆரம்பிச்சிடும் ஒரு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் யூஸ் பண்ணும்போதே. ஸோ இதை ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். அந்த கிரிப்னஸ் வந்து கொஞ்சம் கூட போகவே இல்லை. லைக் நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு நீங்கள் ஃபேன் கீழே வச்சுட்டாங்களே போதும், அந்த கலர் கோலமாவு காயறது இதுவும் காஞ்சிரும். ஸோ நீங்கள் டக்குன்னு எடுத்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு தொடச்சி முடிச்சாச்சு. ஒரு பாக்ஸ் வந்து பெருசு, இன்னொன்று வந்து சின்னதை நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா வந்துட்டு பெருசு வந்து நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற கலர் ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும், அண்ட் சின்னது வந்துட்டு கொஞ்சம் நம்ம ரேராக யூஸ் பண்ணுற கலர் ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் நான் வந்து அந்த மாதிரி ஐடியா பண்ணி வாங்கியிருந்தேன். அண்ட் நான் வந்து இதையும் வந்து அதே ரூமில் வந்துட்டு ஃபேன் கீழேயே வந்து காய வச்சிடுறேன். நம்ம ஆல்ரெடி வந்து தொடச்சிட்டோம் அப்படின்றனால பெருசாக வந்து காயறதுக்கு அதில் ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ இப்போ வந்து கலர் மாவு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டு நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ நான் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு இடத்துல வந்து ரவுண்டாக வச்சுக்கிறேன். டிப் நம்பர் 3, இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் இல்லை லைட் கலர்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம நார்மலாக வந்து கோலம் போடும்போது வந்து அதில் அவ்வளோ ஹைலைட்டடாக தெரியாது. நார்மலாகவே நம்ம கடையில் வாங்குகிற சில கலர் மாவு வந்து அது கொஞ்சம் மினுமினுப்பாக தான் இருக்கும். நம்ம அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இது நம்ம அந்த மாதிரி ஒயிட் கலர் கிளிட்டர் பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம கோலம் போடும்போது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக நல்லா கிளிட்டரியாக இருக்கும். அது வந்து இன்னுமே வந்து நமக்கு பிரைட்டராக காட்டுற மாதிரி இருக்கும். கலர் எவ்வளோ டல்லாக இருந்தாலும் இது நமக்கு வந்து கொஞ்சம் எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒயிட் கிளிட்டரை வந்துட்டு எல்லா கலர் பொடியிலையும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிளிட்டர் பவுடர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். கோல்டன் கலர் நீங்கள் யூஸ் பண்ணால் வந்து அவ்வளோ ஹைலைட்டடாக தெரியாது. ஸோ அதனால நான் வந்து இந்த சில்வர் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து எல்லா கலர்ஸ்லேயுமே வந்து அதை ஆட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அங்கங்கே வந்து கிளிட்டர் ஆகுறது. ஸோ நம்ம கோலமும் வந்து இந்த மாதிரி செம ஹைலைட்டடாக கிளிட்டராக தெரியும். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து இந்த ப்ராப்பராக அந்த கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன்.
ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஆல்மோஸ்ட் எல்லா கலர்ஸையுமே வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டேன். இன்னும் எனக்கு வந்து சில கப் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது. ஸோ சப்போஸ் நான் ஃப்யூச்சரில் ஏதாவது கலர்ஸ் தேவைன்னு வாங்கினேன்னா யூஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லைனா வந்து இருக்கிற கலர்ஸ்லேயே நான் கொஞ்சம் 2-3 கலர் மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஹோப் இந்த டிப் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.